மக்களிடையே மிக பிரபலமாகி விரைவில் அறிமுகமாக போகும் ஜோடி பிரீமியம் பிராண்டட் வெள்ளி கொலுசுகள் வெள்ளி மெட்டிகளுக்கான ஆர்டர் முன்பதிவு ஆரம்பமாகிவிட்டது. உங்கள் ஷோரூம்கான ஆர்டர்களுக்கு உடனே அழைக்கவும் 9443341456. தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஏற்றிய 10 சட்ட முன்வடிவுகளுக்கு ஒப்புதல் அளிக்காமல் காலம் தாழ்த்தி அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்த தமிழ்நாட்டின் ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களுடைய நடவடிக்கையை உச்சநீதிமன்றம் கடுமையாக கண்டித்திருக்கிறது. இது குறித்து தமிழ்நாடு அரசு தொடுத்த வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பு ஒரு லீகல் மைல்ஸ்டோன் என்று வர்ணிக்கப்படக்கூடிய அளவுக்கு சட்ட பரிபாலனத்தினுடைய ஒரு உச்சமாக, ஒரு நட்சத்திரமாக விளங்குகிறது என்று நான் சொன்னால் அது மிகையாகாது. இந்த தீர்ப்பு அரசமைப்பு சட்டம் தந்திருக்கக்கூடிய ஒழுங்குகளை சரியான முறையில் ஆளுநர்கள் பின்பற்ற வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மாநிலங்களுடைய சுயாட்சியை உறுதிப்பட்டிருக்கின்றது. மாநிலங்களுடைய உரிமைகளை அது நிலைநாட்டியிருக்கிறது என்று நான் சொன்னால் அது மிகையாகாது. இந்த தீர்ப்பு தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல, ஆளுநர்களால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற பாஜக அல்லாத பல்வேறு மாநிலங்களுக்கும் உரிமைகளை பெற்று தந்திருக்கிறது. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை வெளியிட்ட தமிழ் இந்து திசை நாளிதழ் அதற்கு தெற்கிலிருந்து ஒரு சூரியன் என்று தலைப்பிட்டது. உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு அரசு தொடுத்த ஆளுநர்கள் தொடர்பான வழக்கிலே அளித்திருக்கக்கூடிய தீர்ப்பு மற்றொரு சூரியனாக மாநிலங்களுடைய உரிமைகளுக்கு வழிகாட்டும் ஒரு ஒளிவிளக்காக வெளிவந்திருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கின்றது. மாநில அரசு சட்டமன்றத்தில் ஏற்றி அனுப்பக்கூடிய அந்த சட்ட முன்வடிவுகளை குடியரசு தலைவருக்கு அனுப்பி வைக்கக்கூடிய ஆளுநர் ஆர்.என். ரவியினுடைய செயல் ஒழுங்கற்றது, நேர்மையற்றது என்று ஹிந்து ஆங்கில நாளிதழ் இன்று தலையங்கம் எழுதக்கூடிய அளவுக்கு தமிழ்நாடு அரசு பெற்றிருக்கக்கூடிய தீர்ப்பு அனைவர்களையும் கவர்ந்திருக்கின்றது. அந்த தலையங்கத்தில் மிக தெளிவாக ஆளுநருடைய செயல்பாடு மனம் போன போக்கிலே அமைந்திருக்கின்றது. அதே போல் அது சட்டப்பூர்வமானது அல்ல என்றும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய இந்த தீர்ப்பை படிக்கக்கூடிய, உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பில் கண்டனத்துக்குள்ளாகி இருக்கக்கூடிய எந்த ஒரு சாதாரண மனிதரும் தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டு தனது பதவியை விட்டு விலகி இருப்பார். ஆனால் இந்த தீர்ப்பு 48 மணி நேரம் ஆன பிறகும் கூட ஆர்.என். ரவி கல்மனமும் படைத்தவராக தமிழ்நாட்டில் வீற்றிருக்கிறார். அவரை தமிழ்நாட்டிலிருந்து வெளியேற்றுவதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் ஒன்றிய பாஜக அரசு எடுக்கவில்லை. இது ஆச்சரியத்தை தரவில்லை. காரணம், ஆளுநர் மாளிகையில் அமர்ந்து கொண்டு பாஜகவிற்கு சாதகமான ஒரு அரசியலை தான் ஆர்.என். ரவி செய்திருக்கின்றார். மக்களிடையே மிக பிரபலமாகி விரைவில் அறிமுகமாக போகும் ஜோடி பிரீமியம் பிராண்டட் வெள்ளி கொலுசுகள் வெள்ளி மெட்டிகளுக்கான ஆர்டர் முன்பதிவு ஆரம்பமாகிவிட்டது. உங்கள் ஷோரூம்கான ஆர்டர்களுக்கு உடனே அழைக்கவும் 9443341456.